சரியப்பா செந்தமன் வீட்டுக்கு அதே சரியப்பா சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய சைந்தவி அவங்க அனுப்பி வச்ச பார்சலை பார்த்துட்டு செந்தமன் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காரு. அதோட விவரத்தை அந்த வெளில பார்க்க போறோம். சரியப்பா சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய செந்தமனோட பேக்ரவுண்டை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டா கூட டெடிகேஷன் டவுன்ல தான் அப்பாவுக்கு செலவு காசு கொடுக்க முடியலங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருந்தாரு. கரூர் மாவட்டத்துல ஒரு ஒர்க் ஷாப்ல மெக்கானிக்கா வேலை பார்க்கக்கூடிய செந்தமயன் அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து பாட்டு பாடி தான் அவரோட இந்த பாடல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது மூலியமா இன்ஸ்டாகிராம்ல எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸும் வச்சிருக்காரு. அதுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் இந்த ஒரு சரிகமபா மேடை. இந்த மாரி சிச்சுவேஷன்ல அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி சரிகமபா மேடையில டெடிகேஷன் உள்ள ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா பல பேரு செந்தமிழ் ஃபேமிலிக்கு உதவி பண்றதுக்கு முன் வந்திருக்காங்க. குறிப்பா சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான் கையில இருந்த பணத்தை எடுத்து செந்தமிழ்ட்ட குடுத்து, "உங்க அப்பா கிட்ட இது ஒரு அட்வான்ஸா குடுங்கிற" மாரி சொல்லி ரொம்ப எமோஷனலா சில விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. அத தொடர்ந்து எக்கச்சக்கமான ஜட்ஜஸ் வந்து இப்ப செந்தமிழ் ஃபேமிலிக்கு செந்தமிழன் சரிகமபா ஷோல இருக்கிற வரைக்கும் அவங்களால முடிஞ்ச உதவி செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்களாம். குறிப்பா அந்த ஷோல ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய சைந்தவி இருக்காங்கல்ல, அவங்க இப்ப செந்தமிழ் ஃபேமிலிக்கு தேவையான பொருட்கள், மளிகை பொருட்கள், அவங்க ஒரு 6 மாசம் குடும்பம் நடத்துறதுக்கான எல்லா பொருட்களையும் வாங்கி பேக் பண்ணி, அவங்க வீட்டுக்கு ஒரு பார்சலா அனுப்பி வைக்க போறதா தகவல் வெளிய வந்திருக்குது. சரிகமபா சீரியஸ் சீசன் 5க்கான ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா செந்தமிழன் கிட்ட பர்சனலா உட்கார்ந்து சைந்தவி பேசியிருக்காங்க. அவங்க ஃபேமிலில என்ன விஷயம் நடக்குது, அவங்க அப்பாவுக்கு உடம்புல என்ன பிரச்சனை, ஃபேமிலி பேக்கிரவுண்டுக்கு முக்கியமான இப்ப வாழ்வாதாரம் என்னங்கிற மாரி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கு செந்தமிழ் சொன்ன விஷயம், "இப்போதைக்கு நான் சரிகமபா ஷோல கலந்துகிட்டு இருக்கேன். கேப் கிடைக்கும்போது ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு ஒர்க் ஷாப்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவேன். டெய்லி சம்பளம் தான். அந்த சம்பளத்த நம்பி தான் எங்க குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுலயும் பாதி நேரம் ஷூட்டிங் வந்துறதால வேலைக்கு போக முடியல. சம்பளம் அப்படிங்கிறது கட் ஆகுது. இதுதான் இப்போதைக்கு சூழ்நிலை இருக்குங்கிற மாதிரி ஒட்டுமொத்த ஜட்ஜஸ் கிட்டயும் சில விஷயங்கள செந்தமிழ் எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காரு. அவரு சொன்னத கேள்விப்பட்டு ஜட்ஜஸ் எல்லாருமே சரிகமபா ஷோ முடியிற வரைக்கும் அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்களாம். குறிப்பா சைந்தவி அவங்க தான் செந்தமிழ் ஃபேமிலிக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி அவங்க கையாலேயே அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்களாம். இத பார்த்துட்டு செந்தமிழோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோவுக்கு வந்து அவங்க வெற்றி பெறாங்களோ இல்லையோ, எக்கச்சக்கமான உறவுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்துல கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வெளியான திரைப்படம் தான் தலைவன் தலைவி. விஜய் சேதுபதி அப்புறம் நித்யா மேனன் கூட்டணியில திரையரங்குல ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் வசூல் ரீதியாவும் சரி, விமர்சன ரீதியாவும் சரி, நல்ல விமர்சனம் பெற்று வந்துட்டு இருக்கு. கணவன் மனைவி உறவ மையமா வச்சு உருவான திரைப்படத்துல எக்கச்சக்கமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. செம்பன் வினோத், தீபா, சரவணன், யோகி பாபு, ஆர்.கே. சுரேஷ், மைனாநந்தினி, காளி வெங்கட்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு படம் மக்கள் மத்தியில அமோக வரவேற்பாங்க நிலையில வசூல் ரீதியா வெற்றி பெற்றிருக்குதாம். வெற்றிகரமா திரையரங்குல ஓடக்கூடிய தலைவன் தலைவி திரைப்படம் இதுவரைக்கும் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குங்கிற மாரி அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த திரைப்படம் உலக அளவுல 80 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்குதாம். பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த ஒரு வீக்கெண்ட் வந்தா 100 கோடி ரூபாய் தொற்றுங்கிற மாதிரியும், தலைவன் தலைவி திரைப்படத்துக்கு இந்த ஒரு வசூல் அவங்க எதிர்பார்க்கல. கண்டிப்பா எதிர்பார்த்தத விட ஒரு பெஸ்ட்டான வசூல் தான் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்குங்கிற மாதிரி ஒட்டுமொத்த படக்குழுவும் இப்ப இந்த விஷயத்த கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.